ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் பிரசங்க கலை என்கிற பாடத்தை தியானித்து வருகிறோம். இதற்கு முன்பு பிரசங்கம் என்றால் என்ன, பிரசங்கியாருடைய தகுதிகள், மேடை பயத்தை எப்படி மாற்றுவது, அதுபோல குரல் வளம், கைவசைவுகள், கண் தொடர்பை வளரச் செய்வது, முகபாவனைகள், பிரசங்கம் இடத்தில் தலைவரின் முக்கியமான வேலைகள் போன்றவற்றையெல்லாம் சென்ற முறை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய தினத்திலே உங்களுடைய நோட்டில் இருக்குமாறால் 13வது பக்கம் ஆராதனை ஒழுங்கு என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதிலிருந்து நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்றைய தினத்திலே நாம் ஆராதனை ஒழுங்கிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆராதனை ஒழுங்கு என்று சொல்லும்போது பொதுவாக நம்முடைய சபைகளிலே நாம் ஒரு ஞாயிறு ஆராதனையை எப்படி தொடங்கி எப்படி முடிப்பது என்கிற ஒரு 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 வடிவத்தை நாம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதுதான். பொதுவாக நாம் அனைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமான ஆராதனை ஒழுங்குகள் இருக்கும். உதாரணமாக ரோமன் கத்தோலிக்க சபை எடுத்துக்கொண்டோமானால், ஒரு முறை ஒரு புஸ்தகத்தில் இவனமாய் வாசித்தேன். ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர் உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிறதான அந்த ஆராதனை முறையானது ஒரே போலத்தான் இருக்கும் என்று படித்தேன். ஆகவே அவர்களுக்கு அந்த ஆராதனை ஒழுங்கில் பங்கெடுப்பதிலே எந்த விதமான குழப்பமும் இருக்காது என்று படித்தேன். மற்றபடி எனக்கு நேரடி அனுபவங்கள் கிடையாது. ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கலாம். அதை பரிசோதி பார்ப்பான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதுபோல சில மெயின்லைன் சர்ச்சஸில் ஆராதனை எடுத்து பார்ப்போமானால், சில வேளை ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம், அந்த டயோசிஸ் என்று சொல்வார்கள், ஒரே விதமான ஆராதனை ஒழுங்குகள் இருக்கும். சுவாதீன சபைகளிலே ஒவ்வொரு சபைகளிலும் வெவ்வேறு விதமாக இருக்கும். அதில் குறிப்பாக சுவாதீன சபைகளிலும் சின்ன சின்ன அமைப்புகளிலே ஒரு ஸ்டாண்டர்டான முறையில் வைத்திருக்கலாம். ஆனால் நாம் இன்று பார்க்க இருக்கிறதான அந்த ஆராதனை ஒழுங்கு என்பது அல்லது வொர்ஷிப் ஆர்டர் என்பது பொதுவாக உலகமெங்கும் ஆய்வு செய்து சபைகளிலே இருக்கிற ஆராதனை ஒழுங்கை பரிசீலித்து பார்க்கும்போது சில குறிப்பிட்ட காரியங்கள் அவைகளில் இருப்பதுண்டு. ஸோ அவைகளை ஒரு ஒழுங்குக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். இதில் நம்முடைய சபையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்ல, இதை சற்று வித்தியாசமாக மாடிஃபை பண்ணி கூட நாம் நம்முடைய ஆராதனை ஒழுங்கை வடிவமைக்கலாம். இப்படித்தான் வடிவமைக்க வேண்டும் என்று எந்த விதமான தெளிவான வழிகாட்டுதலும் வேதாகமத்தில் இல்லை. ஆயினும் வேதாகமம் போதிக்கிறதை புரிந்து கொண்டு அவைகளிலே இன்னென்ன காரியங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் கருதியபடியினாலும், பழைய ஏற்பாட்டுடைய ஆராதனையுடைய சாராம்சம் கட்டாயம் இந்த புதிய ஏற்பாட்டு ஆராதனையில் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலும் ஒரு ஒழுங்குக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அவைகளிலே மிக மிக முக்கியமான சில காரியங்களை நாம் பார்ப்போம். அதை 14ஆம் பக்கம் உங்கள் நோட்டில் ஆராதிப்பதற்கான அழைப்பு, கால் டு வொர்ஷிப், அதாவது திரியேக தேவரை ஆராதிக்க நாம் கூடி வந்துள்ளோம் என்று ஒரு அழைப்பை கொடுக்கலாம். அல்லது இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய மகத்துவங்களை குறித்து, அவருடைய மகத்துவங்களை அறிந்து நாம் ஆராதிக்க வருவோமாக என்று மக்களை அழைக்கிறவனமாக இருக்கலாம். அல்லது மெல்லிய இசையோடு அந்த ஆராதனை அழைப்பை நாம் கொடுக்கலாம். இது ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவனமாக நாம் செய்யலாம். அந்த ஆராதனை அழைப்பை அப்படி கொடுத்து அத்தோடு ஒரு ஜெபத்தை, சிறிய ஜெபத்தை, அது சபைக்கு ஏற்றவனமாக, சிறிய ஜெபத்தை தான் என்று அல்ல, அதுதான் நாம் முதலே நாம் சொன்னோம் அல்லவா, ஒவ்வொரு சபைக்கு ஏற்றவனமாக அதை ஜெபிக்கலாம். ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக நாம் வருகின்றோம். அதன் பின்பு பாடல், சிங்கிங்,
அது சில சபைகளிலே ஒரே பாடலை மட்டும் பாடிவிடுகிறார்கள். சில சபைகளிலே 1 முதல் 3 பாடல்களை பாடுவார்கள். அதை பொதுவாக மெயின்லைன் சர்ச்சஸில் அந்த ஆராதனையிலே முதல் பாடுகிற பாடல்கள் பெரும்பாலும் கர்த்தருடைய நாமத்தை புகழ்த்தி அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் போன்றவற்றை உயர்த்தி பாடுகிற பாடல்களாக இருக்கும். சில குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை என்றால் உதாரணமாக உயிர்த்தெழுதல் ஞாயிறு, கிறிஸ்மஸ் ஞாயிறு அல்லது கிறிஸ்மஸ் வாரங்கள், அப்படிப்பட்ட நாட்களிலே உயிர்த்தெழுதல் நாளென்றால் உயிர்த்தெழுதலுக்கு ஏற்ற பாடலை பாடுவார்கள். கிறிஸ்மஸ் காலங்களாக இருந்தால் கிறிஸ்மஸ் போன்ற பாடல்களை பாடுவார்கள். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பாடல்களை ஆரம்பத்திலே பாடுவார்கள். சில வேளை பெந்தேகோஸ்தே சபைகளிலே அந்த பாடல் ஆராதனை என்று அதை 3 பாடல்களோடு நிறுத்தாமல் 30 நிமிடம் 40 நிமிடம் வரை பாடி ஆராதிக்கிற ஒரு முறை இருக்கிறது. ஆகவே அது அந்தந்த சபைகள் செய்கிறது தான். அதை 3 பாடலோடு நிறுத்துவதா, ஒரு பாடலோடு நிறுத்துவதா, அல்லது நீண்ட நேரம் பாடி ஆராதிப்பதா, அது அவர்கள் தான், அந்த அந்த உள்ளூர் சபை தான் அதை முடிவு செய்ய வேண்டும். அப்படி அடுத்த பின்பு அடுத்தது சங்கீதம் என்கிற ஒரு வசன பகுதிக்கு நேராக செல்வார்கள். அந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கிற பழக்கம் பொதுவாக எல்லா சபைகளிலும் இருக்கிறது. சில சபைகள் இல்லாமல் இருக்கலாம். அதான் மீண்டும் நம்ம நினைவு கூற வேண்டியது, இது அந்தந்த சபைகள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். இன்னும் சில சபைகளிலே சங்கீதம் வாசிப்பதோடு இல்லாமல் சங்கீதம் வாசித்து முடித்த பின்பு அதை குறித்து ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் யாராவது ஒருவர் சபையுடைய மூப்பரோ பாஸ்டரோ அல்லது விசேஷித்த பிரசங்கியாரோ ஒரு சிறிய தியானத்தை கொடுப்பார்கள். அது சங்கீதத்திலிருந்து அந்த தியானத்தை கொடுத்து அதை கூட ஒரு பாடலோடு முடிக்கிறவர்கள் உண்டு. சில சபைகளிலே சங்கீத வழக்குகளை கொடுப்பதை தவிர்த்து விடுவார்கள். அது மீண்டும் சபை ஆராதனை நேரம் எவ்வளவு இருக்கிறது, அந்த உள்ளூர் சபையுடைய மக்கள் அதை விரும்புகிறார்களா, தேவையா என்பதெல்லாம் அந்த சபையும் போதர்களும் மூப்பர்களும் அல்லது சபை மக்கள் இணைந்து பேசியோ அல்லது அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த முறைகளை வைத்துக் கொள்ளலாம். சங்கீத விளக்கம் இல்லை என்றாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுதான், அது நேரத்தை கருதி. அதன் பின்பு ஒரு பாடலோடு காணிக்கை சேகரிப்பார்கள். இந்த காணிக்கை சேகரிப்பது சங்கீதம் தியானத்துக்கு பிறகுதான் இருக்க வேண்டும் என்று அல்ல. நாம் ஏற்கனவே பார்த்தோட்டமாக பொதுவாக இது உலகமுக்கு இருக்கிற ஒரு நடைமுறை. சில இடங்களிலே காணிக்கை என்கிற பாடலை வைப்பதே கிடையாது. காணிக்கை பெட்டி வைத்திருப்பார்கள். மக்கள் அதிலே தங்களுக்கு ஆராதனை வரும்போதே போட்டுருவாங்க. ஆரம்பத்திலே அதை போடுகிற சபைகள் இருக்கின்றன. மற்றபடி பாடலாக பாடி அந்த பாடல் வேளையிலே மக்கள் காணிக்கை போடுவார்கள். அதன் பின்பு காணிக்கைக்காக ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படும். அது ஒரு முறையாக இருக்கிறது. அதன் பின்பு செய்தி பகுதி வரும். இந்த செய்தி பகுதிக்கு முன்பாக செய்தி எந்த வசன பகுதியிலிருந்து கொடுக்க இருக்கிறார்களோ அந்த வசன பகுதியை வாசிப்பார்கள். சில வேளை செய்தியாளரே அதை வாசித்து செய்திக்கு கடந்து செல்வார்கள். சில இடங்களிலே அந்த செய்தி சார்ந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, சங்கீத பகுதியிலிருந்து அதற்கு இணையாக வசனங்களை வாசித்து அதன் பின்பு செய்தியாளர் அந்த செய்திக்கு நேராய் கடந்து செல்வார்கள். செய்தி என்பது 30 நிமிடத்திலிருந்து 45 நிமிடம் வரை இருப்பது பொதுவாக உலகம் உள்ள நடைமுறையாக இருக்கிறது. சில சபைகளிலே 1 மணி நேரம் பிரசங்கிக்கிற சபைகள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் ஆர்வத்தோடு கவனிப்பார்களானால் செய்தி நேரத்தை கூட்டுவதனால் ஒன்று கெட்டு போகாது. இவைகள் அனைத்தும் அந்தந்த உள்ளூர் சபையுடைய வசதி பொறுத்ததுதான். அடுத்ததாக முடிவு பகுதி. அந்த முடிவு பகுதியிலே அந்த செய்திக்கு ஏற்ற விடமாக ஒரு பாடலை எடுத்து பாடுவார்கள். உதாரணமாக உயிர்த்தெழுதல் நாள் என்றால் கடைசி பாடலும் உயிர்த்தெழுதலை சார்ந்ததாக இருக்கும். அந்த அதோடு பாடி ஒரு ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறி முடித்து விடுவார்கள். அந்த ஆசீர்வாதத்தை முடித்து மக்கள் வெளியே செல்லும்போது சில இடங்களிலே பாடுவார்கள் அல்லது மெல்லிய இசை அமைத்து விடுவார்கள். இவனமாக ஒரு ஆராதனையுடைய கட்டமைப்பு இருக்கும். ஆராதிக்க அழைப்பு, பாடல், சங்கீத வாசித்தல், தியானம், காணிக்கை, செய்தி பகுதி, கடைசியாக முடிவு பகுதி. இது உலகமுக்கு உள்ள பொதுவான ஒரு நடைமுறை. தேவையான உள்ளூர் சபைகள் இதை
இந்த வடிவத்தை மாற்றிக்கொள்ளலாம், கூட்டிக் கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம். அது அடிப்படையிலே அது உள்ளூர் சபை தான் அதை முடிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக பிரசங்கம் தயாரித்தல். பிரசங்கம் தயாரிக்கிறது என்று சொல்லும்போது முதலாவது நமக்கு அறிய வேண்டிய ஒரு காரியம், எத்தனை விதமான பிரசங்கங்கள் இருக்கின்றன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தலைப்பு பிரசங்கம். அதாவது ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பை சார்ந்து பிரசங்கிப்பது. பொதுவாக இந்த விதமான பிரசங்கங்கள் தான் அதிகமாக செய்யப்படும். உண்மை, நம்பிக்கை, ஜெபம், விசுவாசம், கர்த்தருடைய வருகை, அது எதை போட்டுக்கொள்ளலாம். ஆகவே ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்புக்கு ஏற்றவிடமாக வசனங்களை தியானித்து பிரசங்கம் தயாரித்து பிரசங்கிக்கலாம். அது ஒரு வகை. அதை டாபிக்கல் செர்மன் அல்லது தாட் செர்மன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இரண்டாவது குணசித்திர பிரசங்கம், கேரக்டரிஸ்டிக் செர்மன். இந்த வகை பிரசங்கம் என்பது ஒரு மனிதரை என்று சொல்லும்போது பைபிளில் உள்ள பழைய ஏற்பாடாக இருக்கலாம், புதிய ஏற்பாடாக இருக்கலாம். அந்த ஒரு மனிதரை எடுத்து அவரை குறித்து பைபிளில் இருக்கிறதை தியானித்து பிரசங்கித்தது. பொதுவாக இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு மோசையை குறித்து நாம் பிரசங்கம் தயாரிக்கிறோம் என்றால், மோசையை குறித்து பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வருகிற அவருடைய பெயர் வருகிற எல்லா வசன பகுதிகளையும் வாசித்தாதான் அவரை குறித்து சரியான குணசித்திர பிரசங்கம் செய்ய முடியும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அங்கொன்றும் இங்கொன்றும் எடுத்து வாசிக்கக்கூடாது. உண்மையான சரியான பிரசங்கத்தை செய்யும்போது, குணசித்திர பிரசங்கங்களை செய்யும்போது அந்த மனிதரை குறித்து தெளிவாக எல்லா வசனங்களையும் படித்து தியானித்து நம்முடைய செய்திகளை தயாரிப்பது சரியாக இருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு வசனத்தை எடுத்து ஒரு மனிதரை குறித்து பிரசங்கித்தோம்னால் அந்த பிரசங்கம் உண்மையிலேயே முழுமையான பிரசங்கமாக இருக்காது. அடுத்ததாக உபதேச பிரசங்கம். உபதேச பிரசங்கம் என்பது டாக்டரினல் செர்மன். அதாவது நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை சார்ந்த இறையியல் உண்மைகளை ஒரு பிரசங்கமாக செய்வது. உதாரணமாக தேவன், இரண்டாம் வருகை, புது வாழ்வு, மறுபடியும் பிறத்தல், அல்லது கிறிஸ்துவின் தெய்வீகம், அல்லது பரிசுத்தாவினுடைய வரங்கள், இப்படி ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து அது சார்ந்த பிரசங்கத்தை செய்வதை உபதேச பிரசங்கம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக நான்காவது உணர்வை தூண்டும் பிரசங்கம். உணர்வை தூண்டும் பிரசங்கம் என்றால் ஆங்கிலத்திலே இன்ஸ்பிரேஷனல் செர்மன் என்று சொல்வார்கள். இது பொதுவாக ஏதாவது ஒரு இப்போ சபையிலே சிறப்பு நாட்களை கொண்டாடுவார்கள். வாலிபர் ஐக்கியம், முகாம்கள், அல்லது புது வருட பிறப்பு, கிறிஸ்மஸ் நாள், மிஷினரி ஞாயிறு, குடும்ப ஞாயிறு, இப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளாக கொண்டாடும் போது அந்த நாளுக்கு அந்த தலைப்புக்குரிய முறையிலே உற்சாகத்தை, விசுவாசிகளுக்கு அந்த உணர்வையும் உற்சாகத்தையும் தேவ வசனத்திலிருந்து கொடுப்பதற்காக அந்த நாளுக்குரிய அந்த சூழலுக்கு ஏற்ற விதமான செய்தியை தூண்டி அவர்களை உற்சாகமூட்டுகிற விதமான செய்திகள் அவைகளை கொடுக்கலாம். இல்லை, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா செய்திகளும் வேத வசனத்தின்படி கொடுத்தால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தூண்டிவிட தான் செய்யும். ஆனால் இன்ஸ்பிரேஷனல் மெசேஜ் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட டாபிக் சார்ந்து அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற, அந்த சூழலுக்கு ஏற்ற அந்த செய்தியை கொடுப்பதை தான் நாம் அப்படி பார்க்கின்றோம். அடுத்ததாக சுவிசேஷ பிரசங்கம், இவாஞ்சலிஸ்டிக் செர்மன். இந்த பிரசங்கத்துடைய நோக்கம் என்னவென்றால், இந்த செய்தி மூலம் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய பாடு, மரண, உயிர்த்தெழுதல் ஆகிய சுவிசேஷத்தை அறிந்து அவர் மூலம்தான் பாவியாகிய மனிதருக்கு மீட்பு உண்டு என்பதை அறிவுறுத்தும்படி அந்த செய்தி முடிந்து அவர்களை ரட்சிப்புகிறாராக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே அந்த செய்தியை கொண்டு செல்வதை சுவிசேஷ பிரசங்கம். அதாவது அந்த பிரசங்கத்திலே மக்கள் ரட்சிக்கப்படுவதுதான் பிரதான நோக்கமாக இருக்கும். எல்லா பிரசங்கத்திலும் மக்கள் கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். பொதுவாக ஒரு பிரசங்கியார் இவ்விடமாய் சொல்கிறார், எல்லா பிரசங்கத்திலும் சுவிசேஷம் ஏதாவது இடத்திலே தொடப்பட வேண்டும். ஏன்னா எல்லா பிரசங்கத்தின் மூலம் மக்கள் நிச்சயப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும்.
ஆனால் சுவிசேஷ பிரசங்கத்திலே பிரதான நோக்கமே கட்டாயம் இந்த பிரசங்கம் முடியும் போது சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அந்த வாஞ்சையோடு ஜெபத்தோடு கவனமாக பிரசங்கிப்பதுதான் சுவிசேஷ பிரசங்கம் ஆகும். அடுத்ததாக இன்னொரு வகை பிரசங்கம் இருக்கிறது, பொருள் விளக்க பிரசங்கம், எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங். அதாவது இது பிரசங்க வகைகளிலே மிகச்சிறந்த பிரசங்க வகை என்று சொல்வார்கள். இந்த வகை பிரசங்கத்தை செய்வதற்கு ஓரளவு கிரேக்க எபிரேய மொழி அறிவு இருப்பது நல்லது. கட்டாயம் இருக்க வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வருகிற அநேக விளக்க உரைகள் அல்லது கமெண்ட்ரிஸில் கிரேக்க எபிரேய மொழிகள் சார்ந்த விளக்கங்கள் இருக்கிறது. அவைகளின் அடிப்படையிலும் அந்த வார்த்தைகளை தயாரித்து பிரசங்கிக்கலாம். ஆனால் அதிலே ஒருவேளை அந்த விளக்க உரை சரியான முறையில் தயாரிக்கப்படவில்லை என்றால் அதனுடைய தவறுகளை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தான் எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் செய்கிற பிரசங்கியார்கள் ஓரளவு எபிரேய கிரேக்க மொழிகளை தனிப்பட்ட முறையிலே கற்றிருப்பது நல்லது. குறைந்தபட்சம் அதை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலாவது அந்த மொழி வளத்தை பெற்றிருக்கலாம். அப்படி அந்த மொழியின் அடிப்படையிலே அந்த வசன பகுதியை எடுத்து அது ஒரு புஸ்தகமாகவோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தையாகவோ எடுத்து அந்த வார்த்தையை அந்த கிரேக்க மொழியிலே அல்லது எபிரேய மொழியிலே தியானித்து அந்த வார்த்தையுடைய வரலாறு பைபிளிலே, அதுக்கு பைபிள் காலத்துக்கு முன்பாக இந்த வார்த்தை எவனமாக உலக சரித்திரத்திலே புழங்கி வந்தது, இந்த வார்த்தை பைபிளில் முதலாவது எந்த இடத்தில் வருகிறது, அது வருகிற இடத்திலே அதனுடைய பொருள் என்ன, பின்பு வேதாகம காலத்தில் அந்த வார்த்தை என்னென்ன பொருள்களோடு விளங்கி வந்து நாம் தியானிக்கிற வசன பகுதியிலே அது என்ன பொருளை கொடுக்கிறது என்றெல்லாம் விளக்கி அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய உண்மையை சபைக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஸோ அந்த விதமான பிரசங்கத்தை தான் எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் என்று சொல்வார்கள். மற்ற பிரசங்கங்கள் தயாரிப்பதற்கு எடுக்கிற நேரத்தை விட எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் தயாரிப்பதற்கு அதிக நேரம் பிடிக்கும், அதிக நாட்கள் மாதங்கள் வரை பிடிக்கும் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த மொழியை ஆய்வு செய்ய வேண்டும், பல விளக்குவர்களை படித்து அது எவனமாக வரலாற்றிலே கடந்து வந்த என்பதை படிக்க வேண்டும், பின்பு அதை சரியாக தொகுத்து நம்முடைய கருத்துக்களை தொகுத்து சபைக்கு ஏற்றவனமாக அதை செய்தியாக தயாரிப்பது மிக சிரமமான நீண்ட நேரம் எடுக்கிற ஒரு பிரசங்கமாகும். ஆகவே தான் பலர் அந்த எக்ஸ்போசிட்டரி பிரசங்கத்தை செய்வதில்லை. மாதக்கணக்காக பல மணி நேரங்கள் ஆய்வு செய்து பிரசங்கிகள் உண்டு. ஒரு முறை நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு பிரசங்கத்தை செய்தார். அந்த பிரசங்கம் மிக மிக அருமையான ஒரு பிரசங்கமாக இருந்தது. ஆகவே நாங்கள் அவர் செய்தி முடிந்த பின்பு அவரோடு கேட்டோம், இந்த பிரசங்கத்தை நீங்கள் எப்படி தயாரிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் ஒரு செய்தி சொன்னார். அதாவது என்னவென்றால் அவரை குறித்து சொன்னார். அவர் அன்றைக்கு செய்த பிரசங்கம் எக்ஸ்போசிட்டரி பிரசங்கம் தான். அவர் சொன்னார், நான் ஒரு பிரசங்கத்தை 1 மணி நேரம் செய்கிறேன் என்றால் அதற்கு குறைந்தபட்சம் 100 மணி நேரம் அந்த பிரசங்கத்தை தியானிக்கின்றேன். அதற்கான குறிப்புகளை கமெண்ட்ரிகள் மூலம், அதுக்குரிய விளக்க நூல்கள் மூலம், துணை நூல்கள் மூலம் படித்து ஆய்வு செய்கின்றேன். அதன் பின்பு அதுக்காக ஜெபிக்கின்றேன். இவையெல்லாம் நான் கணக்கிடும்போது 100 மணி நேரத்துக்கு மேல் ஆகும். அதன் பின்புதான் அந்த செய்தியை நான் சபைக்கு கொடுப்பேன். அவர் உலகம் எங்கும் செல்கிற ஒரு பிரசங்கியார். ஆகவே அந்த கவனமாகத்தான் நான் பிரசங்கத்தை தயார் செய்கின்றேன் என்று சொன்னார். நிச்சயமாக அப்படி இருக்கலாம், அவர் சொன்னது உண்மையாக இருக்க. ஏன்னால் அந்த பிரசங்கமும் அவ்வளவு நேர்த்தியாக மிகச்சிறந்ததாக இருந்தது. இன்றைக்கும் அவருடைய மனதை விட்டு அது அகலவில்லை. ஆகவே அது சற்று நேரமும் சிரமமும் எடுக்கிற ஒன்று. ஆகவே அதனுடைய பயனும் அதிகமாக இருக்கும். மக்கள் மனதில் அது எளிதில் பதியும். அவருடைய வாழ்க்கையிலே அது பயனுடையதாக இருக்கும். எல்லா பிரசங்கமும் அப்படித்தான். ஆயினும் இந்த எக்ஸ்போசிட்டரி பிரசங்கத்துடைய பயன்பாடு அல்லது புரிந்து கொள்ளுதல் திறன் மிக அதிகமாக இருக்கும். இவனமாக பலவிதமான பிரசங்க முறைகள் இருக்கின்றன. இனி பிரசங்கத்தை ஆயத்தம் செய்தல். இப்போ நம்ம பிரசங்கத்தை பலவிதமான பிரசங்கத்தை பார்த்து விட்டோம். அதில்
அதை ஆயத்தம் செய்வது என்றால் அடிப்படை ஆயத்தம். எல்லா பிரசங்களும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனமுடன் ஆயத்தம் செய்யப்பட வேண்டும். பிரசங்கமானது நம்முடைய செய்தி அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கூட்டத்தினர் புரிந்து கொள்ளும் வகையில் நாம் விளக்கமளிப்பதே பிரசங்கமாகும். ஆகவே பைபிள் வசனங்களின் உதவியுடன் நான் நம்முடைய பிரசங்களை நன்றாக தயாரிக்க வேண்டும். எல்லா பிரசங்களும் பின்வரும் தன்மைகளுடன் தயாரிக்கப்பட வேண்டும். அதாவது பிரசங்கம் என்று சொல்லும்போது நமக்கு தோடுவதை ஏற்ற வசனங்கள் எடுத்து வந்து பிரசங்கிப்பதல்ல, மாறாக ஒரு குறிப்பிட்ட வசன பகுதியை ஆண்டவர் நமக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு தூண்டுவாரானால் அந்த வசன பகுதியை படித்து தியானித்து குறிப்புகள் எடுத்து அந்த பகுதியில் உள்ள செய்தியை மக்களுக்கு சொல்வதுதான் சரியான பிரசங்கம். மற்றபடி நான் இன்னைக்கு இதை சொல்லணும்னு நினைத்து அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு வசனத்தை எடுத்து கூட்டி பிரசங்கிக்கிற முறை இருக்கிறது. அது உண்மையான பிரசங்க முறை அல்ல. அது நமக்கு தோன்றுவதை சொல்கிறோம், கர்த்தர் சொன்னதை சொல்ல வரவில்லை. நமக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு சாதகமான சில வசனங்களை எடுத்து பிரசங்கிக்கிறோம். அது முறையான பிரசங்கம் அல்ல. பிரசங்கம் என்று சொல்லப்படலாம், ஆனால் தேவ வசனத்தின்படியான பிரசங்கம் என்று அதை சொல்ல முடியாது. தேவ வசனத்தை பயன்படுத்துகிறோம், ஆனால் நாம் சொல்ல வருகிற கருத்து நம்முடைய கருத்தாக மாறிவிடும். தேவனுடைய வார்த்தையில் உள்ள பிரசங்கம் என்பது அதை படித்து தியானித்து அதை குறிப்பிடுத்து இந்த வசன பகுதியிலே தேவன் இந்த செய்தியை வைத்திருக்கின்றார், இதை அவர்களுக்கு சொல்லி அதிலிருந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தூண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது இவ்வளவான பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு வசன பகுதியை தெரிந்தெடுக்க வேண்டும். வசன பகுதியை தெரிந்தெடுப்பது எப்படி? ஜெபத்தோடு ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு செய்தி இருக்கிறது, நான் என்ன இந்த சபை மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும், அல்லது நான் இன்னொரு இடத்துல எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது, அந்த இடத்திலே நீ என்ன செய்தி கொடுக்க விரும்புகிறீர் என்று ஜெபத்தோடு செய்தி எடுக்கலாம். பல வேளைகள் நாம் பைபிளை படித்து கொண்டிருக்கும் போதே சில வசனங்கள் நம்முடைய இருதயங்களை தொடும், அந்த வசனங்கள் அடிப்படையிலே கூட செய்தி எடுக்கலாம். மற்றபடி சிறப்பு பிரசங்கத்துக்கு இந்த தலைப்பில் பேசணும்னு சொல்லுவாங்க, அப்போ அதுக்கேற்ற தலைப்புக்கு ஏற்ற விதமாக வசன பகுதியை எடுத்து பிரசங்கிக்கலாம். ஸோ முதலாவது வசன பகுதியை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது, தெரிந்தெடுக்கப்பட்ட பகுதியுடைய தெளிவுரை, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சோசன் டெக்ஸ்ட். எந்த வசன பகுதியை நாம் பிரசங்கிக்க இருக்கிறோமோ அந்த வசன பகுதியை குறித்து நன்றாக ஆய்வு செய்ய வேண்டும், திரும்ப திரும்ப படிக்கணும். படித்து அதை குறித்து சில கேள்விகளை எழுப்ப வேண்டும். அந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் எழுதியவர் யார், ஆண்டு மற்றும் சூழலை எப்பொழுது எழுதப்பட்டது, அதாவது அந்த வரலாற்று பின்னணி, அப்புஸ்தகத்தின் நோக்கம். அதாவது எந்த புஸ்தகத்தையும் பைபிளை நம்ம எடுத்தோம் என்றால் அதை எழுதினவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் எழுதியிருப்பார். அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நோக்கம் சார்ந்த செய்தி தான் அது இருக்கும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய செய்தி இருக்க வேண்டும். அடுத்தது, அந்த புஸ்தகத்தை யாருக்கு எழுதினார்கள், அதாவது பெறுகிறவர் யார். அடுத்தது, அந்த புஸ்தகத்திலே அந்த பகுதியிலே அதை பெறுகிறவர்களுக்கான செய்தி என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. சில ஒரு விளக்க வர புஸ்தகத்தை நம்ம படித்தோம்னா அதில் கூட நமக்கு ஆன்சர் கிடைக்காது, ஆகவே நல்ல தெளிவு கிடைக்காது. ஆகவே பல கமெண்ட்ரிஸை கூட நம்ம படிக்க வேண்டிய சூழல் எழலாம். ஆகவே அதுக்கு சற்று பொறுமையோடு செய்ய வேண்டும். பைபிளிலே இதற்கு ஆதரவான ஒரு பகுதி இருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 25 முதல் 40 வசனங்களை படிப்பீங்கன்னா அங்கே எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு சுவிசேஷம் சொன்ன ஒரு வசன பகுதி வரும். அதை படித்தோட பாருங்க, அது ஒரு சில வசனங்களை நாம் படிப்போம். அப்போஸ்தலர் 8, இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து போன பின்பு சமாரியுடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்குமாய் எருசலேம் இருக்க காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனாகிய ராஜஸ்திரியாகிய கந்தகை என்பவருடைய மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து எசேயா தீர்க்கதரிசி நாமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டு பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் எசேயா தீர்க்கதரிசி நாமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்கள் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவர்,
ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடன் உட்கார்படி அவனை வேண்டிக் கொண்டார். அவர் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுதல் கொண்டு போகப்பட்டார். மறிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தப்படாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்கிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். மீதமுள்ள பகுதிகளை படித்தால் நாம் புரிந்து கொள்வோம். பாருங்க, அந்த வசன பகுதியை படித்து வருகிற கேள்வி, யாரை குறித்து? தம்மை குறித்தா வேறொருவரை குறித்தா? இந்த வாக்கியங்களுடைய பொருள் நமக்கு தெரிகிறதா? இப்படி கேள்விகளை கேட்கிறாங்க. வசனத்தை படிக்கிறாங்க, கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கேற்ற பதிலை அந்த வசனத்தை முன்னிட்டு அந்த டெக்ஸ்டை குறித்து தான் பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரி விளக்குகிறார். அதை விளக்கி முடியும் போது அந்த வசன பகுதி அதனுடைய பொருள் அனைத்தும் எத்தியோப்பிய மந்திரி புரிகிறது. அதை இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறதை காட்டியிருக்கிறார். அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி வேத வசன பகுதிகளை தெளிவாக படித்து விளக்கியதை தான் நம்ம பிரசங்கத்துக்கு போக வேண்டும். ஆக இந்த வசன பகுதியை நீங்கள் திரும்ப திரும்ப படிப்பீங்கன்னா அந்த மெத்தடாலஜி, செய்தி எப்படி தயாரிக்கணும், என்னென்ன கேள்விகள் கேட்கணும், அந்த கேள்விகளுக்கான பதில் என்ன, அதை வசனத்திலிருந்து எப்படி எடுக்கிறது, வரலாற்றிலிருந்து எப்படி எடுக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கொடுக்கும்போது அந்த செய்தி நிச்சயமாக கேட்கிற மக்கள் மத்தியில் ஒரு விளைவு உண்டாக்கும். பாருங்க, அந்த மந்திரியை ரட்சிக்கப்பட்டவனாக போகின்றார். இப்படி இந்த வசன பகுதியை படித்து நம்ம செய்தியை தயாரிக்கும் போது நம்ம ஒரு அடுத்து கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வசன பகுதியிலே இந்த செய்தி இப்படி இருக்கிறது, இந்த செய்தி இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற சபைக்கு அல்லது நான் சொல்ல இருக்கிற செய்தி என்னுடைய செய்தி கேட்கிற மக்களுக்கு எப்படி பயன்படும்? ஆகவே இந்த வசன பகுதியிலிருந்து நான் அவர்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன், அவர்கள் இதிலிருந்து எதை எடுத்து செல்வது, அதை டேக் அவேன்னு சொல்லுவாங்க. ஒரு செய்தி முடிந்த பின்பு மக்கள் அதிலிருந்து என்ன நல்ல கருத்தை எடுத்து செல்கிறார்கள், அது முக்கியம். சும்மா பிரசங்கத்தை பண்ணேன், 40 நேரம் பண்ணேன், ஜோம் பண்ணேன் என்பதல்ல. என்னுடைய செய்தி முடிந்து அவர்கள் சபை விட்டு வெளியே போகும்போது இதிலிருந்து ஒரு நல்ல கருத்தை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதனுடைய வாழ்நாளுக்கு பயன்படுவதாக இருக்கும். அதுதான் பயன்பாடாக என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இப்படியெல்லாம் நாம் கேள்வி கேட்டு செய்தியை தயாரித்த பின்பு இரண்டாவது அல்லது கடைசி ஆயத்தம் அல்லது செகண்ட் ஃபைனல் ப்ரிப்பரேஷன், அதில் என்ன செய்யணும்னா நம்ம தியானித்த ஒழுங்குபடுத்துகிற எல்லா தலைப்பு, அது செய்தி குறித்து தலைப்பு இட வேண்டும். துணை தலைப்புகள் 1, 2, 3 இருக்கலாம். சிலர் 5 தலைப்புகள் வைப்பார்கள். ஆனால் அதிகமான தலைப்புகள் வர வர அந்த துணை தலைப்புகள் வருமானால் கேட்கிறவர்களுக்கு அந்த செய்தி மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே தான் கூடிய மட்டும் தலைப்பு 2 அல்லது 3 துணை தலைப்பு அடுத்த முடிவரை அப்படி போவது சிறப்பாக இருக்கும். ஆகவே செய்தி இது ஒரு கட்டமைப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது மாதிரி பிரசங்க ஆயத்தம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய செய்தியை எப்படி நீங்கள் தியானிச்சாச்சு, தகவலெல்லாம் எடுத்தாச்சு, அடுத்து அதை எப்படி கட்டமைப்பது. நீங்கள் நல்லா தியானிச்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது தலைப்பு என்ன போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும், சும்மா மனம் போலே தலைப்பு போட்டக்கூடாது. அந்த வசன பகுதிக்கு நீங்கள் தியானித்து அதில் இருக்கிற பாடத்துக்கு ஏற்ற மாதிரி தலைப்பை போடணும். அது தலைப்பு போடணும். அடுத்து என்னெல்லாம் துணை தலைப்புகள் போடலாம் என்பதை நீங்கள் பார்க்கணும். அதனால தான் செய்தியின் அறிமுகம், 1ஆம் திறவுகோல், 2ஆம் திறவுகோல் தலைப்பு, 3ஆம் திறவுகோல் தலைப்பு, அடுத்த செய்தியின் பயன்பாடு, முடிவுரை. இவைகளெல்லாம் உங்களுடைய செய்தியில் இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொண்டீர்களாயில் அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிரசங்க ஃபார்மாட்டில் வரும். மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய துணை தலைப்புகள் 2 அல்லது 3 இருக்கலாம். 5 போகிறவர்கள் உண்டு. 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கெல்லாம் 5 போகலாம். ஆயினும் சில வேளை 5 தலைப்புகளில் போகும்போது கேட்குறவர்கள் அப்படியே அந்த கருத்துக்களை விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. நேரம் கருதி நீண்ட பிரசங்கம் பண்ணால் 5 தலைப்பு கொடுக்கலாம், தவறல்ல. ஆனால் அது பொதுவாக அட்வைசபிள் அல்ல.
அடுத்தது மாதிரி பிரசங்க கடைசி நகல் சுருக்கம். தலைப்பு பிரசங்கம். ஒரு தலைப்பு பிரசங்கம் பண்ணுவதாக இருந்தால் ஒரு நம்ம அது என்ன கொண்டலாம், தலைப்பு விசுவாசம்ங்கிற ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டோமானால் பைபிள் வசன போதி எபிரேயர் 11:6 அந்த வசனத்தை எடுக்கலாம். எபிரேயர் 11:6 என்ன வருகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறோம் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடலுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது கீ வசனமாக எடுத்து விசுவாசம் என்கிற தலைப்பிலே நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அப்போ அறிமுகத்தில் என்ன செய்யணும்? நம்ம அந்த அறிமுகம் இருக்கணும். அந்த திறவுதுகள் தலைப்புகள் விசுவாசத்தின் அவசியம், விசுவாசத்தின் நோக்கம், விசுவாசத்தின் பரிசு, பயன்பாடு, முடிவுரை. இந்த அளவில் நம்ம தலைப்புகளை போடுறோம். இங்கே 3 துணை தலைப்புகள் போட்டிருக்கிறோம். அது உங்களுடைய விருப்பம், நேரம், நீங்கள் தியானித்த அளவு அனைத்தையும் உள்ளடக்கியதான் நாம் அப்படி செய்ய முடியும். இப்போ நம்ம மெசேஜை இந்த இடத்துல தயாரித்து வைத்துக்கொள்வோம். அடுத்தது இந்த பிரசங்கத்தை எப்படி பிரசங்கிப்பது. இதுவரை தயாரிச்சிருக்கிறோம். இனி அதை எப்படி மக்கள் முன்பாக, சபை முன்பாக பிரசங்கிப்பது. அதில் முதலாவது செய்தியின் தலைப்பு அறிமுகம். 19 கூட்டத்தினரை உற்சாகப்படுத்துவதற்காக செய்திக்கு இந்த இடத்துல நமக்கு விசுவாசம் தொடர்புடைய கதை அல்லது சம்பவம் அல்லது சரித்திர சம்பவம் போன்றவற்றை சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம மேடையில் சொன்னோம்னா வசனத்தை படிப்போம். அடுத்தது ஒருவேளை ஜெபித்திருக்கலாம். ஜெபித்து இன்றைக்கு நாம் இந்த தலைப்பிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பமாக இருக்கிறோம் என்று சொன்ன பின்பு அதற்கேற்ற ஒரு கதையை கூட சொல்லலாம். சில வேளை தலைப்பை அறிமுகப்படுத்தாமல் கூட ஒரு கதையை சொல்லி அந்த கதையை முடியும் போது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நாம் விசுவாசம் என்கிற தலைப்பில் என்ன தியானிக்க இருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். அது கதையாக இருக்கலாம், வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கலாம், ஒரு நிகழ்வாக இருக்கலாம். சில மெசேஜை அறிமுகப்படுத்துவதாக ஒரு பாடல்லே ஓரிரு அடிகளை பாடுவாங்க. அந்த பாட்டு இந்த செய்தி இந்த தலைப்பு கேட்டவுடமாக இருக்கும். அதை பாடி முடிந்து சொல்லுவாங்க, இந்த பாடலை கேட்டவுடமாக நாம் இந்த விசுவாசத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என்று சொல்லி கூட அந்த தலைப்பை அறிமுகம் செய்வார்கள். அடுத்ததாக அந்த துணை தலைப்புகளுக்காக நாம் போக வேண்டும். நம்ம ஏற்கனவே தயாரித்து வைத்திருப்போம் பிரசங்கம், அதனுடைய விசுவாசத்தின் அவசியம். அதில் அந்த வசனத்தை நம்ம இங்கே டிவைட் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி விசுவாசத்தின் நோக்கம், விசுவாசத்தின் பரிசு, இங்கே அந்த ஒரே வசன பகுதியாக இருக்கிறபடினாலே அதுக்குள்ளேயே ஏபிசின்னு 3 தலைப்பு எடுத்துக்கொண்டோம். இது இவ்வளோதான் அல்ல, இதற்கு ஆதாரமாக வேறு வசன பகுதிகளையும் அந்தந்த இடங்களிலே கொண்டு வரலாம். பைபிளில் வேறு வசன பகுதிகள் இந்த நம்முடைய துணை தலைப்புக்கு ஏற்ற வரும்போது அதற்கேற்ற சான்றுகளை வேத வசனங்களிலிருந்து படித்து விளக்கலாம். அப்படி அந்த 3 துணை தலைப்புகளையும் விளக்கிய பின்பு செய்தியின் பயன்பாடுக்கு வரணும். அங்கே என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்துக்கான பரிசை அல்லது ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறபடியால் நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையான பைபிளில் வைக்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு செய்தியை பாஸ் பண்ணலாம். அப்புறம் செய்தியெல்லாம் விளக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? விசுவாசத்தினுடைய பரிசு இல்லையா, தேவனுடைய மீது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏற்ற பலனை தருவார் என்று அந்த வசனம் சொல்கிறது அல்லவா. தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போது அந்த வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய விசுவாசிகளுக்கு உரிய பலனை தேவன் தருவார் என்று அந்த தியானத்தை முடித்தபடினாலே ஒரு செய்தி அவன் கொடுக்கணும். பாருங்க, இந்த வசனத்தில் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்கும் போது அதற்குரிய பலனை தேவன் தருவார் என்று அவர் வாக்களித்திருக்கின்றார். அவர் உண்மை உள்ளவர். ஆகவே நாம் நம்முடைய விசுவாசத்திலே வளர வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் வைக்க வேண்டும், தொடர வேண்டும். அப்படி நாம் இருக்கின்றோமா? இப்படி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டோம், அதை அவர்களுடைய செய்தி அவளுக்கு கடத்திடணும். அதன் பின்பு செய்தியுடைய முடிவுரை. இந்த முடிவுரையிலே தங்களுடைய செய்தியை விளக்கும்படி ஒரு கதை அல்லது சம்பவம் அல்லது பிரசங்க தொடர்புடைய ஒரு பாடல் போன்றவற்றை பிரசங்கத்தின் முடிவில் சொல்லலாம். எப்படி செய்தியை அறிமுகம் செய்யும் போது கதையோடு நிகழ்ச்சி மூலம் அல்லது ஒரு நிகழ்வு சம்பவத்தை சொல்லுவது மூலம் பத்திரிகையில் வருகிற அன்றாட செய்தி அந்த செய்தியோடு பொருத்தமான அப்படி சொல்லலாம். அல்லது ஏற்றிய பாடலை பாடி தொடங்கினோமோ அதுபோல முடிவிலே செய்யலாம். செய்திக்கேற்ற ஒரு சின்ன கதையை சொல்லி விசுவாசம் என்கிற தலைப்புனா அந்த விசுவாசத்தில் வந்து ஏதாவது ஒரு விசுவாச வீரனுடைய கதையை சொல்லி
அல்லது விசுவாசம் சார்ந்த ஒரு அருமையான பாடலை பாடி அந்த செய்தியை முடிவுக்கு கொண்டு ஜெபத்தோடு முடிக்கலாம். இப்படி நாம் இந்த செய்திகளை தயாரித்து பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அவ்வளவு நேரமும் நாம் பிரசங்கத்தை பற்றியெல்லாம் படித்து விட்டோம். இனி செய்தியாளருக்கான ஒரு சிறப்பு எச்சரிக்கையை நாம் பார்ப்போம். ஸ்பெஷல் வார்னிங் டு த ப்ரீச்சர். என்னவென்றால், செய்தி ஆரம்பிக்கும் போது அல்லது முன்பு வருந்துகிறேன், மன்னிக்கவும், ஏனெனில் நான் பிரசங்கிக்க தயாராகவில்லை அல்லது நான் சிறந்த பிரசங்கியார் அல்ல என சொல்லக்கூடாது. இவ்விதமாக நீங்கள் செய்தி ஆரம்பித்தால் கூட்டத்தினர் உங்கள் செய்தியை கவனிக்க மாட்டார்கள், மேலும் அவர்கள் தங்கள் உற்சாகத்தை இழந்து விடுவார்கள். அதாவது பலர் இந்த தப்பை செய்வாங்க. அது எதனால செய்கிறாங்கன்னா, நம்ம பொய் சொல்லிடக்கூடாது, ஆகவே நம்ம சின்சியராக இருக்கணும் என்கிற ஆர்வத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் நேற்றைக்கு சாயங்காலம் தான் என்கிட்ட பிரசங்கம் பண்ண சொன்னாங்க, அதனால் எனக்கு நேரம் கிடைக்கல, நான் சரியாக தயாரிக்கலை, ஆகவே செய்தியில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டேன்னா போச்சு, உங்கள் செய்தியை ஒருத்தனும் கவனிக்க மாட்டான். அவன் பண்ணால் அப்படியே இருப்பான். அவன் நினைப்பான், நீ சரியாக தயாரிக்கலைன்னு சொல்லிட்டேல, உன்னை செய்தியை கேட்க நாங்களும் தயாரில்லை, நம்ம மனசுக்குள்ளே தீர்மானிச்சிடும். ஆகவே அப்படி சொல்லக்கூடாது. நான் பல பிரசங்கமாரை பார்த்துருக்கிறேன். நல்லவர்கள், அப்பாவிகள், தேவனுடைய சார்பிலே தேவனுடைய முன்பாக மக்களுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிடுவாங்க. நான் நேற்றைக்கு சரியாக தயாரிக்கலை, இன்னைக்கு சரியாக தூக்கம் இல்லை, அல்லது நான் இன்னைக்கு காலத்தை தான் வந்தேன், அது ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் போகிறீங்க, நீங்கள் உண்மையிலே தயாரித்த செய்தியை கொடுக்குறீங்க. உங்கள்கிட்ட தவறு இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளக்கூடாது, கூடிய மட்டும் தயாரிக்கணும். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் அப்படி ஒரு இக்கட்டுக்குள்ளாய் வந்தால் கூட அதை சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எப்போதுமே நம்மிடம் சில நல்ல தயாரித்த சில செய்திகள் இருக்க வேண்டும். சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு சொல்லணுமாக சில முன் தயாரிப்புள்ள செய்திகளை ஜெபத்தோடு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். மற்றபடி செய்தி ஆரம்பிக்கும் போது என்ன மன்னிச்சிடுங்க, நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. உங்களை ஸ்பிரிச்சுவல் மாதிரி காட்டி செய்தியை நாசம் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, அதை இதை சார்ந்ததான், பிரசங்கத்தை ஆயத்தம் செய்ய எனக்கு நேரம் இல்லை அல்லது நான் பிரசங்கத்தை விரைவாக ஆயத்தம் செய்தே போன்ற சொற்றொடர்களை பயன்படுத்தி செய்தி ஆரம்பிக்கக்கூடாது. ஏனெனில் இவ்விதமான செய்திகளை மக்கள் விரும்புவதில்லை இல்லையா? இன்ஸ்டன்ட் பிரசங்கம் அதை மக்கள் விரும்புவதில்லை. அதுபோல மூன்று, பிரசங்கிக்கும் போது கூட்டத்தில் இருக்கும் ஒருவரை நேரடியாக மறைமுகமாக தாக்கக்கூடாது. எந்த சூழலிலும் குத்தி காட்டணும் இருக்கலாம், அதெல்லாம் வசனத்தை விளக்குங்க. வசனத்தை வச்சு ஒருத்தனை குத்தி காட்டணுங்கிற எண்ணம் நம்ம இருக்குமானால் அதை விட்டுவிட வேண்டும். அது தேவன் பார்த்து கொள்வார். தேவனுக்கு விரோதமாகவோ நமக்கு விரோதமாகவோ சபைக்கு விரோதமாகவோ வசனத்துக்கு விரோதமாக ஒரு செயல்பட்டால் அதை தேவன் பார்த்து கொள்வார். நம்ம செய்தியில் அவரை மறைமுகமாக குத்த வேண்டிய தேவையில்லை. பிரசங்கத்தில் கொச்சை மொழிகளை பயன்படுத்தக்கூடாது. கொச்சை மொழிகள்னா அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இயேசு வந்தாங்க, அப்படிலாம் பண்ணாமல் இருப்பார். நல்ல இயேசு வந்தார், அதுதான் சரியான முறை. இயேசு வந்தாங்க என்று சொல்வது சரியான முறை அல்ல. ஆனால் நவீன காலத்தில் அது கொஞ்சம் பிரபல்யமாக இருக்கிறது. இன்றைக்கி நான் சாயங்காலம் ஒரு செய்தி சேனலில் நியூஸை பார்த்து, அந்த நியூஸ் சேனலில் கூட அதை அப்படி தான் சொல்கிறாங்க. அதுவும் முறையான வந்தார், பிரைம் மினிஸ்டர் வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க இல்லை, பிரசிடென்ட் வந்தாங்க இல்லை, பிரசிடென்ட் வந்தார். அதுபோல் இயேசு வந்தார், இயேசு போனார், இயேசு வந்தாங்க இல்லை. ஸோ அந்த விதமான வார்த்தைகள், இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரட்டை அர்த்த வசனம் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கிகளுக்கு தான் அதிக அழைப்பு, கன்வென்ஷன் பிரசங்கியாக வருகிறது. ஏன்னா இந்த டபுள் மீனிங், இரட்டை அர்த்த கெட்ட வார்த்தைகளை சைஸாக பேசி விட்டுருவாங்க, மக்களும் சிரிக்கிறாங்க. தேவன் ஒரு நாள் கணக்கு கேட்பார், அதை விட்டுருவோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு பெரிய தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிரசங்கிகளும், குறிப்பாக புதிதாக எழுப்பி வருகிற பிரசங்கிகள் அத்தனை பேரும் இரட்டை அர்த்தத்தை பேசுகிறார்கள். அடுத்த, தோழமை வழியில் தங்கள் பிரசங்கத்தை துவங்குவோம். தோழமை வழியில் எப்படி? கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லது டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அப்படி ஒரு அப்படி தொடங்கும். அந்த விதமாக செய்திகளை ஆரம்பிக்க வேண்டும்.
அடுத்ததாக பிரசங்கத்தில் வார்த்தைகளின் பயன்பாடு. அதாவது வார்த்தைகள்னு சொல்லும்போது நம்ம தமிழ் மொழியில் பிரசங்கிக்கலாம், ஆங்கிலத்தில் பிரசங்கிக்கலாம், அவரவருடைய மொழியில் வேறு மொழியில் பிரசங்கிக்கலாம். அப்படி பிரசங்கிக்கும் போது நாம் எந்த விதமான வார்த்தைகளை தெரிந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தும், அதாவது சரியாக உச்சரிக்கும் வார்த்தைகளை. இந்த அதனால தான் ரொம்ப தியானிக்கிறது, அதான் ஜெபிக்கிறது, அதை கவனம் எடுத்து பிரசங்கிக்கிறது, இந்த ப்ரிப்பரேஷன் செய்கிறது. சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும். கூட்டத்தினருக்கு பழக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தும். அப்படின்னா கூட்டத்தினருக்கு தெரியாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கிராம சபைகளில் போய் பிரசங்கிக்கும் போது அதிகமான இங்கிலீஷ் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு புரியாது. ஒரு முறை ஒரு சபையில் நடந்துச்சு. சென்னையிலேருந்து ஒரு பிரசங்கியார் ஒரு கிராம சபையில் போய் பிரசங்கம் பண்ணார் ஒரு டிஸ்ட்ரிக்டில். அவர் தனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு பூரா இங்கிலீஷு. முதல் நாள் பிரசங்கம் முடிஞ்சது, சபையில் எல்லாம் கம்ப்ளைண்ட். அது உண்மையிலே வெறும் குக்கிராம சபை. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சார், நீங்கள் தமிழில் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா 2ஆம் நாள் தொடருங்க, இல்லைன்னா நாங்கள் உங்களுக்குள்ள காணிக்கையெல்லாம் தந்துடுவோம், 3 நாளில் காணிக்கையும் தருவோம், பிரசங்கத்தை நாங்கள் யாராவது பண்ணோம், அப்படியே சொல்லிட்டாங்க. அப்படி நடந்தது. அடுத்தது குறுகிய வார்த்தைகளை பயன்படுத்தவும். மொழியியல் படி, அதாவது குறுகிய வார்த்தைகளை, அதாவது லாங் அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு புரியாத வார்த்தைகளால் லாங் சென்டென்ஸு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பயன்படுத்த விட வார்த்தைகள், வாக்கியங்களை குறுகிய வார்த்தை அமைப்பிலே பயன்படுத்துவது நல்லது. நேர்த்தியான வார்த்தைகளை பயன்படுத்தவும். முறையாக அமைக்கப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தவும். வார்த்தை அமைப்பு முறை, அந்த சொல்லாடல் இலக்கிய வகையில் இருந்தால் கூட அது கவர்ச்சிகரமாக மக்கள் எளிய புரிய வரவில் அது அமைப்பது நல்லது. உற்சாகமான வார்த்தைகளை பயன்படுத்தும். இது கூட்டத்தின் உற்சாகத்தை பாதுகாக்கும். உற்சாகமான வார்த்தைன்னா ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாக இரட்டையர்த்த வார்த்தைகள் அல்ல, மக்களுக்கு புரிகிற தமிழ் வார்த்தைகள், அல்லது அந்த ஆங்கில மொழி என்றால் ஆங்கில வார்த்தைகள், அது அவங்களுக்கு எளிதாய் புரிய வேண்டும், அவர்களை உற்சாகம் தோன்றக்கூடிய வார்த்தை வேண்டும். அது அதே நேரம் செய்திக்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதனால தான் ஒரு பிரசங்கியாருக்கு நல்ல மொழி வளம் வேணும். இன்றைக்கு பிரசங்கமாருக்கு நிறைய பேருக்கு மொழி வளம் கிடையாது. காரணம், வாசிக்கிற பழக்கமே கிடையாது. தப்பாய் புரியாதீர்கள், எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு அல்லது தெரிந்தவர்கள் உண்டு என்று வைத்துக் கொள்ளலாம். நல்ல ஊழியர்கள், என்னை விட நல்ல ஊழியர்கள், நல்ல பிரசங்கியாக இருந்தால் சொல்லுவேன். ஆனால் அவரோட ஒரு குறைபாடை பல முறை நான் கண்டிருக்கிறேன். ஒரே விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அது காரணம் என்னவென்றால் அந்த வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற அப்படினால். ஆகவே நான் வேத வசனத்தை மட்டுமல்ல, பத்திரிகை வாசிப்பது, புஸ்தகங்களை வாசிக்கிற போது நம்முடைய மொழி வளத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். குறிப்பு இருக்குல்ல, வார்த்தை செறிவு அதிகரிக்க ஒரு செய்தியாளர் தான் அடிக்கடி பிரசங்கிக்கும் மொழியில் தினந்தோறும் வேதத்தை வாசிப்பது மட்டுமல்லாமல் செய்தித்தாள் மற்றும் புஸ்தகங்களை வாசிக்க வேண்டும். நல்ல வாசிப்பாளர்கள் நல்ல பேச்சாளர்களாக மாறுவார்கள். குட் ரீடர்ஸ் ஆர் த பெஸ்ட் ப்ரீச்சர்ஸ். நல்ல வாசிக்கிறவர் தான் நல்ல பிரசங்கியாக மாறுவார்கள். அடுத்த 13ஆம் பாயிண்ட், கூட்டத்தினரை ஆராய்ந்து புரிந்து கொள்ளுதல். ஆடியன்ஸ் அனாலிசிஸ். அதாவது ஆடியன்ஸ் அனலைஸ்னால் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு பிரசங்கத்துக்கு போயிருக்கிறோம், ஒருவேளை நம்முடைய சபை மக்களை பற்றி நமக்கு தெரியும். ஒருவேளை நாம் இன்னொரு இடத்திற்கு பிரசங்கியாக, சிறப்பு பிரசங்கியாக போயிருக்கிறோம் என்றால் அந்த ஆடியன்ஸ், அதாவது அங்கே இருக்கிற அந்த சபை மக்கள் அல்லது நம்முடைய பிரசங்கத்தை கேட்குறவங்க புதிதாகவர்களாக இருப்பாங்க. நமக்கு அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது. ஆகவே நம்ம போகிறதுக்கு முன்பாக கூட அந்த நம்மை அழைத்த சபையிடம் கேட்கலாம், அந்த மக்கள் படித்தவர்களா, எஜுகேட்டடா, அல்லது அவங்க அனுதின கூலிக்கு செய்கிறவங்களா, இல்லை கம்பெனி ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்களா, மத்திய தரப்பினரா, அல்ல கலந்தவரா, பொருளாதார இதில் ஏழைகள் பணக்காரர்கள் எல்லாம் கலந்திருக்கிற காங்கிரிகேஷனா, அதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை அப்படி கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் கூட நம்ம போய் அந்த மேடையில் இருந்தபோதோடு அந்த காங்கிரிகேஷனை பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்முடைய செய்தி அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். உதாரணமாக சாயங்காலம் மீட்டிங்னா, இப்போ டவுனில் போயிருப்போம்னா எல்லாரும் ஃபேக்ட்ரியில் எல்லாம் போய் வேலை செய்து டயர்டாகி வந்திருப்பாங்க. அவங்க செய்தியை 1 மணி நேரம் கவனிப்பாங்களா? கவனித்து பழக்கம்னா இருப்பாங்க. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது அவங்க சோர்ந்து இருக்கிறாங்களா, டயர்டாக இருக்கிறாங்களா, ரெஃப்ரெஷ்டாக இருக்கிறாங்களா. அடுத்தது சின்ன பிள்ளைகளும் எல்லாம் கலந்து இருக்கிறாங்களா, இல்லை பெரியவர்கள் மட்டும் இருக்கிறாங்களா, ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்களா, பெண்கள் மட்டும் இருக்கிறாங்களா, அல்லது ஆண்கள் பெண்கள் இளையவர்கள் இளைஞர்கள்
எல்லோரும் கலைந்த ஒரு காங்கிரிகேஷனா இப்படியெல்லாம் நம்ம அவளை பார்க்கணும். ஏன்னா அப்படி அவளை புரிந்து அந்த காங்கிரேஷனை புரிந்து அதுக்கேற்ற விதத்தில் நம்முடைய செய்தியை கொண்டு போகணும். திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை மாற்றக்கூடாது, தேவனுடைய செய்தியை மாற்றக்கூடாது. அந்த சூழலுக்கு ஏற்ற வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது, அவர்களுக்கு சோர்ந்து போகாத வண்ணம் அவர்களை உற்சாகமூட்டும்படி அந்த செய்தியின் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது, தேவையானால் இடையில் ஒரு பாட்டு பாடுவது, கதைகளை சொல்வது, அவ்வளமாக அந்த அதுக்கேற்ற நம்ம எப்படி கொண்டு போனோம்னு தீர்மானிப்பதற்கு தான் இந்த ஆராய்வதற்கான ஆராய வேண்டிய தேவையாக இருக்கிறது. ஆகவே அதில் அந்த உங்கள் நோட்டை நீங்கள் வாசிங்க. நான் ஒரே ஒரு சிலதை மட்டும் வாசிக்கிறேன். அந்த 2ஆம் வாரம் கூட்டத்தினை ஆராய்வதற்கான பரிந்துரைகள் அப்போஸ்தலர் 17 இருக்கிறது. அப்போஸ்தலர் 17 அப்போஸ்தலர் பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக அங்கே இருக்கிறவங்க பரிசேயரா சதிசேயரா யார் யார் இருக்கிறாங்கன்னு மனதில் ஒரு ஐடியா போட்டு அந்த செய்தியை கொண்டு போவோம். அதுபோல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதான் 2ஆம் வாரம் வாசிக்கிறேன். மேலும் தாங்கள் பிரசங்கிக்க போகும் செய்தியின் மைய பொருளை குறித்து கூட்டத்திற்கு எந்த அளவுக்கு தெரியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த தலைப்பை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, அல்லது உங்கள் மைய பொருளை புரிந்து கொள்வார்களா, அல்லது கூட்டத்துக்கு நீங்கள் பிரசங்க இருக்கும் மைய பொருள் புதிதானதா, தங்கள் மைய பொருள் புதிதாக இருக்கும் வரையில் கூட்டத்தினர் புரிந்து கொள்வார்களா அல்லது புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கூட்டத்தினுடைய ஆர்வத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதில் எதில் ஆர்வமாக இருப்பாங்க, அதுக்காக அவங்க ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது. நம்முடைய செய்தி அவர்களுக்கு ஆர்வம் ஏற்ற உடையில கதைகள் மூலமாக ஏதாவது கொண்டு போக வேண்டும். கூட்டத்தினருக்கு ஆர்வமில்லாத மைய பொருள்கள் பிரசங்கித்தால் அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தை கவனிக்க மாட்டார்கள். கூட்டத்தினை ஆராய்வு போல் நீங்கள் பிரசங்கிக்கும் போது சூழலையும் ஆராய வேண்டும். எந்த சூழலில் பிரசங்கம், அதான் நம்ம ஏற்கனவே சொல்லல, சாயங்காலமா, மத்தியான வேளையா, காலை வேளையா, அந்த சூழலையும் பார்க்கணும். எல்லா செய்தியாளர்களும் பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வதில் மட்டும் கவனத்தை செலுத்தாமல் பிரசங்க போதை ஆரம்பிப்பதற்கு கூட்டத்தினரை ஆராய வேண்டும். ஆராய்ந்த பின்பு கூட்டத்தினருக்கு பொருந்தும் வகையில் பிரசங்கத்தை பிரசங்கிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கூட்டத்தினருடைய செய்தியை பெற்றுக்கொள்வார் அல்லது புரிந்து கொள்வார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. இதுவரை பிரசங்கத்தை பார்த்து விட்டோம். இனி பிரசங்க பீடத்தில் செய்தியாளரை அறிமுகம் செய்வது. சப்போஸ் நம்ம பாஸ் ஆகிருக்கிறோம், ஒரு புதிய செய்தியாளர் வந்திருக்கிறார், நாம் அறியப்படுத்துகிறோம். அல்லது நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னமாக நாம் ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும் போது நாம் செய்தியாளரை பிரசங்கியாரை பிரசங்கத்துக்கு முன்பாக அறிமுகம் செய்வதில்லை. அந்த அறிமுகம் செய்வதும் ஒரு கலை. அதிலே சில காரியங்கள் இருக்க வேண்டும். அது என்னன்னா, அநேக நேரங்களில் செய்தியாளரை கூட்டத்துக்கு அறிமுகம் செய்வதற்கு தலைவர் சிரமப்படுவார். செய்தியாளரை குறித்த போதுமான தகவலை தலைவர் தெரிந்து கொள்ளாதே செய்தியாளரை அறிமுகம் செய்யும் போது ஏற்படும் சிரமத்திற்கு காரணமாகும். அதனால தான் நீங்கள் பிரசங்கியாரை அறிமுகம் செய்வதாக இருந்தால் அந்த தகவல்களை முதல்ல இருந்து அவர்கிட்ட தெரிந்து வச்சிருக்கணும். என்னது, அவருடைய பெயர் என்ன, சரியான பெயர், அவர் படிப்பு, அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அது தேவையான. சிலர் விரும்புவாங்க, சிலர் விரும்ப மாட்டாங்க. அப்போ சொல்லிடுவாங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டாம், என் பேரை மட்டும் சொல்லி முடியுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவருடைய ஒப்புதலோடு அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லலாம். சிலர் அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்வது ரொம்ப விரும்ப மாட்டாங்க, அதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். படிப்பை குறித்து சொல்லுவது சிலர் விரும்ப மாட்டாங்க, சிலர் அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, சிலர் விரும்பவும் செய்வாங்க. ஸோ அப்போ அவருடைய பெர்மிஷனோடு பாஸ்டர் அவர் இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்திருக்கிறார், அவருடைய மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அது தேவையற்றது. பிரசங்கியாருக்கு பேர் மட்டும்தான் சொல்லணும். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை இத்தனை ஆண்டுகளாக செய்கின்றார்கள். ஏதாவது புஸ்தகங்கள் எழுதியிருந்தாலோ, பாட்டு எழுதியிருந்தாலோ, மேகசின்ஸ் எதாவது போட்டிருந்தாலோ, வீடியோ போட்டிருந்தால் அதை அவருடைய அச்சீவ்மெண்ட்டாக சொல்லலாம், தவறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி செய்ய வேண்டும். இவெல்லாம் சுருக்கமாகத்தான் சொல்ல வேண்டும். தேவையற்றவர்கள் குறைந்தபட்சம் 2-3 நிமிஷத்துக்குள்ளால் அவரை குறித்த அறிமுகத்தை முடித்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியாக போயிருந்தேன். நான் சும்மா ஆடியன்ஸ் தான். அது ஒரு பெரிய ஈவெண்ட். நடந்தது என்னவென்றால், பிரசங்கியார ஒரு ஆளை அறிமுகம் பண்ண வாரார். அறிமுகம் பண்ண வந்தவர் சரியா 55 நிமிஷம் பிரசங்கியார அறிமுகம் பண்ணியிருக்காரு. நம்ப மாட்டீங்க, நடந்தது.
55 நிமிஷம் முடிஞ்ச பிறகு சொல்கிறாரு, நாம் அந்த சகோதரிடந்து அல்லது அந்த போதரிடந்து நாம் செய்தியை கேட்க ஆயத்தமாகும். என்ன நடந்தது தெரியுமா? அந்த கூட்டம் முடிய வேண்டிய நேரம் ஆகிட்டு ஏராளம் மக்கள் எழுப்பி போயிட்டே இருந்தாங்க. இத்தனைக்கும் அது ஒரு பெரிய டவுன், பட்டணம். எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் போக முடியாத என்ன போல சில அப்பாவிகள் அங்கே இருந்தோம். ஏன்னா அது பெங்களூர் பட்டணம், புறப்பட்டு உடனே வர முடியாது அல்லவா? அதன் பின்பு பிரசங்கியார் 40 நிமிடம் பிரசங்கம், பிரசங்கியார் 40 நிமிடம் பிரசங்கம், அவரை அறிமுகம் செய்தவர் 55 நிமிடம். ஆகவே இந்தந்த காரியங்களில் நாம் கவனமாக இருந்தால் நாம் நல்ல பிரசங்கியாராகவும் கூட்டத்தை நடத்துகிற நல்ல தலைவர்களாகவும் விளங்க முடியும். நம்முடைய சபைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்.